ஓகே. ஸோ என்னோட தியரி மொக்க தியரியா, இல்ல தியரியா அப்படிங்கிறத என்னோட ட்விட்டரு, அந்த என்னோட தியரியோட ப்ளாகு அதெல்லாம் நீ பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அது இல்லனாலும் பரவால்ல. அது வந்து ஏற்கனவே வந்து ஒரு 10 பேர் வந்து கரெக்ட்டு தாங்க. நீங்க உங்க தியரி தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு செவரல் 100 PhDs அரவுண்ட் த வேர்ல்ட். உங்க தியரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் ஒன்ஸ் இன் ஓப்பன் ஏஐ. பட் அவ்வளோதான். இன்னும் வந்து யாரும் வந்து மத்தவன வந்து தலையில மேல தூக்கி வச்சுன்னு ஆட மாட்டாங்க. எல்லாமே வந்து அவன் ஒரு தியரி கண்டுபிடிக்கணும். அதுதான் பெஸ்ட்டுன்னு தான் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து பெரிய ஒரு ரோபோ செஞ்சு காமிச்சு, அது எல்லாம் பேச வையி, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவானுங்க. அதெல்லாம் வந்து இப்போதைக்கு முடியாது. என்னால தியரி ஒண்ணி தான் வச்சு கொண்டு வர முடியும். ஸோ, இப்போ சப்போஸ் இந்த தியரிய வந்து வேர்ல்டு வைட் அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா, ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன். எல்லாருக்குமே தெரியும். ஸோ, இப்போ ஏஜிஐ வரப்போது. ஏஜிஐயோட ஃபாதர் வந்து ஒரு தமிழன் தான் அப்படின்ட்டு. ஸோ, தமிழனோட ஸ்டேட்டஸ் வந்து எக்கச்சக்கமா போகும். மேல அதிகமாகும். ஸோ, எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு ஃபேவரபுளா பார்ப்பாங்க. இப்போ நம்ம வெள்ளைக்காரங்கள ரொம்ப ஃபேவரபுளா பார்க்கலாம். தலையில தூக்கி வச்சுன்னு ஆடுறான்ல, அவன் ரொம்ப என்னமோ பெரியவன் மாரி. அந்த மாரி எல்லாருமே வந்து நம்மள பார்த்து பயப்படுவாங்க. நம்மளுக்கு விட்டு ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துப்பாங்க. ஸோ, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீ நீ உன் லைஃப் வச்சு என்ன பண்ண போற? நான் வெறும் கேட்கறது வெறும் ஒரு லைக்கு தான். நீ வந்து எனக்கு வந்து ரூ. 10,000 அனுப்புனா